வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க இல்லை ஜென்ரலாக நமக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற டிவியை எப்படி துடைக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது நிறைய டைம் வந்து நிறைய கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சதாக சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன விஷயத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு பதிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியை வந்து எப்படி துடைக்கிறது. இப்போது டிவி இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், டிவி இது அழுக்காக இருக்குது. இந்த டிவியை நம்ம எப்படி துடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு காட்டன் துணி மட்டும் இருந்தால் போதும். இந்த டஸ்ட்டு மேலே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணி விடுங்க. ஸோ இது மட்டும் போதுமானது அப்படின்னா விட்டுலாம். நான் சொல்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதாவது மீதி மேலே இருக்கிற டஸ்ட்டு மட்டும் இருக்குது, இது போதுமானதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போதும். ஸோ வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ எங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவியை வந்து ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, டிவியை வந்து துடைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் டெக்னீஷியன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த காரணம் கொண்டும் கூடுமான அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியை துடைச்சி கொடுக்க மாட்டேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டிவியை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த டிவியை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன இந்த டிவியை வந்து தொடச்சி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா நான் யோசிப்பேன், ரெண்டாவது செய்ய தயங்குவேன், மூணாவது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி நம்ம அதை துடைக்காமல் கொடுக்கணும் அப்படின்றத தான் பார்ப்பேன். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, அதை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இதை ஓப்பனாக பேசுகிறோம் அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது. ஏன் நான் துடைக்காமல் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த டிவி வந்து ஓடிட்டு இருக்கிற டிவி, இது வந்து கிளாஸ் மெட்டீரியலு. இது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே வந்து காஃப் ஐசி போட்டிருப்பாங்க. ஸோ நான் ஏதாவது தண்ணி வச்சு துடைக்கிறேன் இல்லை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கிறேன் அப்படின்னா இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளே மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி இந்த காஃப் ஐசியை ப்ராப்ளம் ஆக்கி விட்ரும். நான் நிறைய கேஸ் பார்த்து நிறைய கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் எப்படி ஆச்சுன்னு கேட்டேன் அப்படின்னா, தண்ணி வச்சு துடைச்சேங்க, ஆயுத பூஜை டைமில் தண்ணி வச்சு துடைப்பாங்க, தண்ணி தெளித்து துடைப்பாங்க, தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு துடைப்பாங்க. அந்த மாதிரி துடைக்கும் போது தண்ணி இந்த இடத்துல இறங்கி டிவியில் ஃபால்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னா கூடுமான அளவுக்கு இதை வந்து சும்மா ஒரு காட்டன் துணியோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ மட்டும்தான் வச்சு துடைச்சிட்டு கொடுப்போம். கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிவிடுவேன். ஆனால் நீங்கள் துடைக்கிறீங்க, டிவியை துடைக்க போகிறீங்க அப்படின்னா டிவி ஓடாத கண்டிஷனில் நீங்கள் துடைக்கலாம். அதுக்காக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோ தண்ணி சொட்டாகிற மாதிரியே துடைக்கக்கூடாது. முன்னாடியே நீங்கள் துடைச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இதுக்கான நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். துடைக்காததுக்கு ரீசனை சொல்லிட்டேன். சரி, இதை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து வெறும் லிக்விட், அதாவது தண்ணி மட்டும் வச்சு தண்ணியில் ஒரு துணியை வந்து நல்லா நனைச்சிட்டு புழிஞ்சிட்டு, தண்ணி சொட்டாகக்கூடாது, நல்லா சொட்டிங் ஆகாமல் இருக்கிற அந்த துணியை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளேயில் நீங்கள் துடைக்கலாம். ஏன்னா தண்ணி கீழே சொட்டாது, தண்ணி புழிஞ்சதுனால உங்களுக்கு டிவி டிஸ்பிளேயில் தண்ணி சொட்டாது. ஸோ இது ஒரு மெத்தட். நீங்கள் வெறியும் துணியை மட்டும் வச்சு துடைச்சிட்டு விடுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதை அப்படியே விட்டுறது நல்லது. ஏன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி துடைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய டிவி கம்ப்ளைண்ட் ஆனது தான் மிச்சம். நான் நிறைய டிவி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உதாரணத்துக்கே காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போது அதை பாருங்கள், கோலின் இருக்குது. இதை நான் வந்து இதில் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி கீழே இறங்கிச்சுன்னா அது நேராக என்ன ஆகும்னா காஃப் ஐசியில் போயிட்டு, இதுதான் காஃப் ஐசி, இதை நான் திருப்பி வச்சுருக்கேன். இது என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா நேராக போயிட்டு இந்த ஐசியில் பட்டு ஐசி வந்து ப்ராப்ளம் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவை துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி சொட்டும் போது இந்த மாதிரி துடைக்கக்கூடாது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பாருங்கள், உதாரணத்துக்கு தான் நான் காமிக்கிறேன். இந்த டிஷ்யூ பேப்பரில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இது ஸ்ப்ரே பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இதை வச்சு நான் துடைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி வச்சு துடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி துடைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா, தண்ணி கீழே சொட்டிங்க ஆகாது, நீங்கள் க்ளீனாக துடைச்சி எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளாஸை வந்து துடைக்கிற மெத்தட். அதாவது பெரிய பெரிய ஷோரூமில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை துடைக்கிறது வேறு மெத்தட். தண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க, நிறையா ஸ்ப்ரே பண்ணிகிட்டே துடைப்பாங்க. ஆனால் அந்த டிவியை பொறுத்தளவுக்கும் அந்த மாதிரி துடைக்கக்கூடாது. இப்போ இந்த டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி துடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி தான் துடைக்கணும். நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு துடைச்சாலும் சரி, இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சாலும் சரி, ஆனால் எந்த காரணம் கொண்டும் இங்கே தண்ணி இந்த இடத்துல கீழே வந்து சொட்டாகிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து மெத்தடு. இந்த மாதிரி வந்து டிவியை க்ளீன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் வரும். ஆனால் எந்த காரணம் கொண்டும் இங்கே தண்ணி இறங்குற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு துடைச்சிடாதீங்க. அப்புறம் டிவி போச்சு அப்படின்னா செலவு கூட. இப்போ இதில் வந்து டிஸ்பிளே ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 நான் தான் இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கும். நான் எடுத்துகிட்டு வந்தது ஒரு ஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா. நான் எடுத்துகிட்டு வந்தது லைட்டு மாற்றுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து துடைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் கஸ்டமருக்கு துடைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு துடைக்க போய் டிஸ்பிளே ஃபால்ட் ஆகிக்கிட்டேன் அப்படின்னா நான் 5000ரூபா 6000ரூபா நான் செலவு பண்ணி கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிவியை எப்படி துடைக்கணும் அப்படின்றத பற்றி இதில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் வீடியோ இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.